வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைக்குழி போன்று ஏராளமான புதைக்குழிகள் செம்மணியில் இருக்க வாய்ப்புள்ளது என்று காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர். செம்மணியில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், போர் நடந்த கடந்த காலங்களில் செம்மணி முழுவதும் பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர். கிரிசாந்தி குமாரசுவாமியின் கொலை தொடர்பாக நீதிமன்றங்களில் இடம்பெற்ற வழக்குகளிலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆணைக்குழுக்களுக்கு அளிக்கப்பட்ட சாட்சியங்களில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எனவே செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் தற்போது மேற்கொள்ளப்படும் அகழ்வு நடவடிக்கை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லாமல் பெருமளவிலான அட்டூழியங்கள் இடம்பெற்ற தரவுகளை வெளிக்கொண்டு வரும் முக்கியமான வழியாக காணப்பட வேண்டும். செம்மணியின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறு வெவ்வேறு மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என நாம் நம்புகின்றோம் என்றனர். யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரையில் வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொண்டு வருவதற்கு தெற்கில் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக நம்பகரமாக அறிய முடிகின்றது. எதிர்வரும் 10ஆம் திகதி பௌர்ணமி தினத்தன்று திசவிகாரையில் வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன. அந்த வழிபாடுகளுக்காகவே ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் தளங்கள் மூலம் தகவல்களை வழங்கி ஆட்களை திரட்டும் பணியில் சில சிங்கள கடும்போக்கு செயற்பாட்டாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. திசவிகாரை காணிகள் தொடர்பான போலியான தகவல்களை வழங்கியே இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்றும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரையை அகற்ற கோரியும் விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் ஒவ்வொரு பொசன் தினத்தன்றும் தமிழர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் சதோச மனித புதைக்குழி வழக்கு தொடர்பில் சில தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பாக நீதிமன்றில் முன்னிலையான சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். மன்னார் சதோச மனித புதைக்குழி வழக்கு நேற்றைய தினம் மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், மன்னார் சதோச மனித புதைக்குழி வழக்கு இன்றைய தினம் மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஏற்கனவே அழைக்கப்பட்ட சட்டத்தரணிகள் பிரசன்னமாகி இருந்த நிலையில் மன்னார் நீதிமன்ற நீதிவான் மற்றும் அழைக்கப்பட்ட நிறுவனத்தினரும் குறித்த சதோச மனித புதைக்குழி பகுதியை இன்றைய தினம் காலை நேரடியாக சென்று பார்வையிட்டனர். இதன்போது சில தீர்மானங்களுக்கு முன்வந்தார்கள். குறித்த புதைக்குழி பிரதேசத்தை சுத்தப்படுத்துவதாகவும் நிரம்பியுள்ள நீரை அகற்றுவதற்கு நகர சபை இணக்கம் தெரிவித்துள்ளதன் அடிப்படையில் குறித்த நீரை அகற்றுவது என்றும் குறித்த புதைக்குழியை பகுதி அளவில் மூடுவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மண் சதோச நிறுவனத்திடம் காணப்படுகின்றதா, அது எங்கே இருக்கின்றது போன்ற விடயங்களை போலீசார் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பது தொடர்பிலும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் 12ஆம் திகதி இடம்பெறவுள்ளது என்றார். அண்மையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட சர்ச்சைக்குரிய 300 கொள்கலனில் இருந்த பொருட்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமானவை. அந்த கொள்கலனில் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களே இருந்துள்ளன. 2009க்கு முன்னர் பிரபாகரன் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொருட்கள் தாய்லாந்தில் இருந்ததாகவும் அவையே தற்போது நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சுயேட்சை குழு உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திருத்த சட்டவரைவு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், தேர்தல் காலத்தில் பிரபாகரனின் சிலையை அமைப்பதாகவும் பிரபாகரன் கடவுள் என்றும் ஆளும் தரப்பால் பாடலும் உருவாக்கப்பட்டது. அந்த பாட்டு என்னிடம் உள்ளது. வேண்டுமென்றால் அதனை சபையிலும் சமர்ப்பிக்கலாம். மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக இவ்வாறு கூறினார். அத்துடன் பிரபாகரனின் அம்மாவின் பேரில் ஜெட்டி ஒன்றை அமைப்பதாகவும் அந்த பாடலில் கூறினார். அந்த அளவுக்கு பொய்களை கூறினர். இதேவேளை 3 மாதங்களுக்கு முன்னர் 300 கொள்கலன்கள் தொடர்பான கதைகள் கூறப்பட்டன.
வருகின்றனர். இப்போது இது தொடர்பில் கூறுவதால் எனக்கு சூடுகள் படலாம். ஆனாலும் இதனை கூறியாக வேண்டும். அதாவது தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி ஜெர்மனிக்கு சென்றிருந்தார். அங்கே புலம்பெயர்ந்தோரை சந்தித்தார். அங்கே இந்த நாட்டில் செய்ய முடியாதவற்றை செய்ய முடியும் என்ற வாக்குறுதிகளையும் வழங்கினார். அத்துடன் தாய்லாந்தில் இருந்த கொள்கலனில் இருந்த பொருட்கள் பிரபாகரனுடையது. 2009 முன்னர் பிரபாகரன் கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொருட்கள் தாய்லாந்தில் எஞ்சியிருந்து அதனை குமரன் பத்மநாதன் ஊடாக இப்போது இவர்கள் கொள்கலன் ஊடாக இங்கே கொண்டு வந்துள்ளனர் என்று மக்கள் கதைக்கின்றனர். என்னிடம் ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர்ந்த மக்கள் கதைத்தனர். அங்கே எஞ்சியிருந்த ஆயுதங்கள் கொள்கலனில் போட்டு அண்மையில் கொண்டு வந்துள்ளதாக கூறுகின்றனர். இதனை உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் இதனை பொறுப்புடன் கூறுகின்றேன். அந்த 300 கொள்கலனில் கொண்டு வரப்பட்டவை பிரபாகரனின் ஆயுதங்களே ஆகும். தாய்லாந்தில் இருந்து ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று இறுதியில் இங்கே கொண்டு வந்தனர். இதேவேளை இவற்றை கூறுவதால் எனக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம். என்னை பதவியில் இருந்து நீக்க முயற்சிக்கின்றனர். ஜூன் 26 வழக்கு உள்ளது. என்னை சிறைக்கு அனுப்பலாம். ஆனால் நான் எப்போதாவது வெளியில் வருவேன். ஆனால் நான் அஞ்சவில்லை. ஜனாதிபதி மீண்டும் ஜெர்மனிக்கு போகின்றார். புலிகளின் டயஸ்போராவில் ஜெர்மனியில் உள்ள தலைவர் ஒருவர் என்னிடம் கூறியுள்ளார். ஜனாதிபதி வந்தபோது பணம் கொடுத்ததாக கூறினார். நான் புலம்பெயர்ந்தோரிடம் இருந்து பெற்ற பணம் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளேன். ஆனால் உங்களால் அதனை கூற முடியுமா என்றார். சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பில் பெங்களூர் போலீசார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் சந்தைப்படுத்தல் தலைவர் நிகில் சோசலேவை கைது செய்துள்ளனர். இந்தியாவின் பெங்களூர் சந்தைப்படுத்தல் மற்றும் வருவாய் தலைவரான சோசலே மும்பைக்கு விமானத்தில் சென்றபோது பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது தவிர வெற்றி கொண்டாட்டங்களின் ஏற்பாட்டாளர்களான ஏனைய 3 அதிகாரிகளும் தனித்தனியான சம்பவங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிரண், சுமந்த் மற்றும் சுனில் மேத்யூ என அடையாளம் காணப்பட்ட அதிகாரிகளை கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். கூட்ட நெரிசல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பெங்களூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். பெங்களூர் அணியின் நிகழ்வு ஏற்பாட்டு நிறுவனம் மற்றும் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் ஆகியோரும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்க செயலாளர் மற்றும் பொருளாளர் தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்திற்கு அப்பால் கடலில் 800 மின்சார வாகனங்கள் உட்பட சுமார் 3000 வாகனங்களை ஏற்றி சென்ற சரக்கு கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் தீயை அணைக்க முடியாததால் குறித்த கப்பல் கைவிடப்பட்டுள்ளது. இதனை கப்பலை இயக்கும் சோடியாக் மேரிடைம் நிறுவனத்தின் பணிப்பாளர் நேற்று தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 26 மொர்னிங் மிடாஸ் என்கின்ற லைபீரியா கொடி ஏற்றப்பட்ட இந்த கப்பல் சீனாவின் யாண்டாய் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு மெக்சிகோவின் லாசரோ கார்டெனாஸ் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதன்போது ஆரம்பத்தில் மின்சார வாகனங்கள் நிரப்பப்பட்ட தளம் ஒன்றில் இருந்து தீப்பிடித்து எரிந்து புகை வெளிவந்துள்ளது. கப்பல் எந்த பிராண்ட் வாகனங்களை ஏற்றி சென்றது என்பது தெளிவாக தெரியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கப்பல் அலாஸ்காவில் உள்ள அடாக்கில் இருந்து தென்மேற்கே 300 மைல் தொலைவில் இருப்பதாக கடலோர காவல்படை அதன் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது. கப்பலில் இருந்த 22 பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் உயிர்காக்கும் படகு மூலம் வெளியேற்றப்பட்டு அமெரிக்க கடலோர காவல்படை உடன் இணைந்து அருகில் உள்ள வணிக கப்பலுக்கு மாற்றப்பட்டனர். சோடியாக் நிறுவனம் கப்பலை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளது. கப்பல்களில் மின்சார வாகனங்களினால் ஏற்படும் தீ வெப்பம் மற்றும் மீண்டும் தீப்பிடிக்கும் அபாயம் இருப்பதால் அணைப்பது சவாலானது. இது பல நாட்கள் நீடிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமையை சமாளிக்க விமான குழுவினரும் கட்டர் கப்பலும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் 3 கப்பல்கள் ஏற்கனவே சம்பவ இடத்தில் இருப்பதாகவும் அமெரிக்க கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. கடந்த 2022 ஆண்டு போர்சேஸ் மற்றும் பென்லிஸ் உட்பட 4000 சொகுசு கார்களை ஏற்றி சென்ற கப்பல் ஒன்று தீப்பிடித்து கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பின்னர் போர்த்துகீசிய அசோர்ஸ் தீவு கூட்டத்தில் மூழ்கியமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டாவன்ஷரில் நடந்து வரும் நோர்வே பெண்கள் செஸ் போட்டியில் ஆர்மகெடோன் சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் வைசாலி ரமேஷ் பாபு பெண்கள் உலக சாம்பியன் ஜி வென்ஜினை தோற்கடித்து சாதனை படைத்துள்ளார். உலக சாம்பியனான வென்ஜினை வைசாலி தோற்கடிப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த வெற்றியின் மூலம் அவருக்கு ஒரு புள்ளி கிடைத்தது. இன்னும் 2 சுற்றுகள் எஞ்சியுள்ள நிலையில் 6 வீராங்கனைகள் கொண்ட பட்டியலில் வைசாலி 5வது இடத்தில் உள்ளார். கடந்த ஆண்டு இதே நோர்வே செஸ் போட்டியில் வைசாலியின் சகோதரர் பிரக்யானந்தா உலக சாம்பியனான நோர்வேவின் மேக்னஸ் கார்ல்சனை முதல் முறையாக தோற்கடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.